வணக்கம். இன்றைய உலகில் அதிகமான மக்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நாடாக இந்தியா மாறியுள்ளது. இந்த தகவல் ஓப்பன்ஏஐ வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் மிக அதிகமான ஏஐ பயனர்கள் உள்ளனர் என்றாலும் அது நாடு முழுவதும் சமமாக பரவியுள்ளது என்று சொல்ல முடியாது. குறிப்பாக பெங்களூரு, ஹைதராபாத், டெல்லி, சென்னை போன்ற முக்கிய நகரங்களில்தான் அதிகமான பயனர்கள் காணப்படுகின்றனர். ஆனால் மொத்தத்தில் பார்த்தால் உலகிலேயே அதிகமான மக்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருகிறது. இந்தியர்கள் அதிகமாக பயன்படுத்தும் ஏஐ தளங்களை பார்த்தால் சாட்ஜிபிடி, ஜெமினை, மெட்டா, குரோக் போன்றவை முன்னிலையில் இருக்கின்றன. இவை அனைத்தும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டவை அல்ல, பெரும்பாலும் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டவையாகும். அதாவது இந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கியது வெளிநாட்டு நிறுவனங்கள் என்றாலும் அவற்றை அதிகமாக பயன்படுத்தும் மக்கள் இந்தியர்களாக மாறி வருகின்றனர். இது நல்லதா அல்லது தீயதா என்ற கேள்வி பலருக்கும் தோன்றக்கூடும். ஆனால் இந்த கட்டத்தில் இது ஒரு நல்ல முன்னேற்றமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் ஒரு நாட்டில் மக்கள் அதிகமாக ஏஐ பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கான அடிப்படை வசதிகள் அந்த நாட்டில் இருக்க வேண்டும். உதாரணமாக பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இந்தியா அளவிற்கு ஏஐ பயன்பாடு இல்லை. காரணம், அதற்கு தேவையான உயர்தர இணைய வசதி மற்றும் அதற்கான செலவை ஏற்றுக்கொள்ளும் திறன் அங்கு குறைவாக உள்ளது என்பதாகும். உலகிலேயே குறைந்த விலையில் இணைய சேவை கிடைக்கும் நாடாக இருப்பது இந்தியாவின் மிக பெரும் பலமாகும். அதே நேரம் நல்ல வேகத்துடன் கூடிய இணையமும் இந்தியாவில் கிடைக்கிறது. 4Gயில் இருந்து 5Gக்கும் எதிர்காலத்தில் 6Gக்கும் என்று அதிவேகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது பாரதம். அதனால் வேகமான இணையம் பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்கிறது. மேலும் ஸ்மார்ட் போன்கள் பெரும்பாலான மக்களிடம் சென்றடைந்து விட்டன. இந்த டிஜிட்டல் அடிப்படை அமைப்பு வலுவாக இருப்பதால் தான் உலகின் மிக முன்னேற்றமான தொழில்நுட்பமான ஏஐ அதிகமாக பயன்படுத்தும் நாடாக இந்தியா உருவாகியுள்ளது. இது வெறும் மக்கள் தொகை காரணமாக மட்டும் நடந்தது அல்ல. ஆப்பிரிக்க கண்டத்தில் சுமார் 130 கோடி மக்கள் இருந்தாலும் அந்த முழு கண்டத்தில் ஏஐ பயன்படுத்தும் மக்களை விட இந்தியாவில் அதிகமான மக்கள் பயன்படுத்துகின்றனர். இன்றைய வாழ்க்கையில் இந்த வீடியோ பார்க்கும் மக்களில் 80 முதல் 90% பேர் குறைந்தது ஒரு முறையேனும் ஏஐ பயன்படுத்தி இருப்பார்கள். படங்களை உருவாக்கவும், கட்டுரைகள் எழுதவும், கோடிங் செய்யவும் அல்லது தினசரி வேலைகளை எளிதாக்குவதற்கும் முன்பு பல மணி நேரம் எடுத்த வேலைகளை இன்று சில வினாடிகளில் முடிக்க முடிகிறது. இது அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பமாக இருந்தாலும் இந்தியர்களின் வேலை நேரத்தை குறைத்து அவர்களை ஸ்மார்ட்டாக வேலை செய்ய உதவுகிறது. அதனால் இந்த நிலையில் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஏஐ பயனர் நாடாக மாறுவது ஒரு நல்ல முன்னேற்றமாகவே கருதப்படுகிறது. ஏஐ பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலை எடுத்து பார்த்தால் முதலிடத்தில் இந்தியா உள்ளது. அதன் பின்புதான் அமெரிக்கா 2ஆம் இடத்தில் உள்ளது. 3ஆம் இடத்தில் சீனா, 4வது இந்தோனேசியா, 5வது பிரேசில், 6வது ரஷ்யா, 7வது ஜப்பான், 8வது தென்கொரியா, 9 UK, 10ஆம் இடத்தில் ஜெர்மனி ஆகியவை உள்ளன. மொத்த மக்கள் தொகையில் சதவிகித அடிப்படையில் அதிகமானவர்கள் ஏஐ பயன்படுத்தும் நாடாக UAE இருக்கிறது. ஆனால் அங்கு 60 முதல் 64% வரை பயன்பாடு உள்ளது. இந்தியாவில் இன்னும் 60 முதல் 70% மக்கள் ஏஐ பயன்படுத்தும் நிலைக்கு வரவில்லை. ஆனால் எண்ணிக்கையில் பார்த்தால் உலகிலேயே அதிகமான மக்கள் ஏஐ பயன்படுத்துவது இந்தியாவில்தான். இதன் மூலம் இந்தியாவின் வளர்ச்சி முறை சீனாவின் வளர்ச்சி முறையில் இருந்து வேறுபட்டது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சீனா தமது சொந்த தளங்களை உருவாக்கி கட்டுப்படுத்தப்பட்ட பயன்பாட்டை வழங்குகிறது. பைடு, அலிபாபா, டென்சென்ட் போன்ற தளங்கள் அதற்கு உதாரணமாகும். அவையெல்லாம் சீனாவின் சொந்த எக்கோசிஸ்டமாக செயல்படுகின்றன. ஆனால் இந்தியாவில் இன்னும் முழுமையான சொந்த எக்கோசிஸ்டம் உருவாகவில்லை. பல இந்திய நிறுவனங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் உலகளாவிய தளங்கள் மேம்பட்டதாக இருப்பதால் இந்தியர்கள் அவற்றையே அதிகமாக பயன்படுத்துகின்றனர். அதனால் சீனாவுக்கு உலகளாவிய தளங்களில் பெரிய தாக்கம் ஏதுமில்லை. ஆனால் இந்தியர்கள் கூகுள், ஃபேஸ்புக், எக்ஸ் போன்ற தளங்களில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். அதன் விளைவாக உலக அளவில் உருவாகும் உள்ளடக்கங்களில் இந்தியாவின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. யூடியூப் போன்ற தளங்களில் வெளிநாட்டினர் கூட இந்தியாவை மையமாக கொண்டு உள்ளடக்கங்களை உருவாக்க தொடங்கியுள்ளனர். அதற்கு முக்கிய காரணம் பார்வையாளர்களில் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதுதான். முன்பு இந்தியாவை குறை கூறியவர்கள் கூட இன்று இந்தியாவை பற்றி நல்ல விஷயங்களை பேசத் தொடங்கியுள்ளனர். இது இந்தியர்களின் டிஜிட்டல் ஆதிக்கத்தின் விளைவாகும். இந்த நிலையில் சீனா உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளது என்று சொல்லலாம். அவர்கள் தங்களது தளங்களில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர். ஆனால் இந்தியா ஒரே நேரத்தில் உலக தளங்களையும் பயன்படுத்தி
தன்னுடைய சொந்த தொழில்நுட்பத்தையும் உருவாக்க முயற்சி செய்து வருகிறது. அதற்கான காரணம் சீனாவிற்கு கிடைத்த வரலாற்று வாய்ப்புகள் இந்தியாவிற்கு கிடைக்கவில்லை என்பதுதான். சீனா தமது வளர்ச்சி காலத்தில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து பெரிய முதலீடுகளை பெற்றது. அதே நேரத்தில் வெளிநாட்டு தளங்களை கட்டுப்படுத்தி தன்னுடைய தளங்களை வளர்த்தது. இந்தியாவோ அந்த மாதிரியை பின்பற்றவில்லை. இந்தியா ஒரு ஹைபிரிட் மாடலை பின்பற்றுகிறது. அதாவது உலகளாவிய ஒத்துழைப்பும் உள்ளூர் திறன் வளர்ச்சியும் இணைந்த ஒரு முறையாகும் இந்தியா பின்பற்றுவது. இந்தியாவின் வளர்ச்சி டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் அணுகுமுறையில் உள்ளது. முதலில் கனரக தொழில்கள் அல்ல, டிஜிட்டல் அமைப்புகள் மற்றும் மென்பொருள் தளங்கள் மீது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன் மூலம் பணப்பரிவர்த்தனை, அடையாள சேவைகள் போன்றவை மிக வேகமாக வளர்ந்துள்ளன. அந்த அடிப்படையில் தான் ஏஐ இந்தியாவில் வளர்ந்து வருகிறது. மேலும் இந்தியா ஏஐ பயன்படுத்தும் நாடாக மட்டுமல்ல, ஏஐ உருவாக்கும் நாடாகவும் மாற முயற்சி செய்கிறது. ஓப்பன்ஏஐ, கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து இந்தியாவில் சொந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் முயற்சியும் நடக்கிறது. அதனால் உலக தொழில்நுட்பத்தை மாற்றாமல் அதற்கு மேலாக இந்திய புதுமைகளை சேர்க்கும் நிலை உருவாகிறது. இந்தியா சீனாவை போல் உலகின் தொழிற்சாலையாக முயற்சிக்கவில்லை. அதற்கு பதிலாக உயர்தர துறைகளில் கவனம் செலுத்துகிறது. எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர், பாதுகாப்பு துறைகள் போன்றவற்றில் முதலீடுகள் அதிகரிக்கப்படுகிறது. அதன் மூலம் இலக்குடன் கூடிய வளர்ச்சி முறை பின்பற்றப்படுகிறது. சீனாவின் மாதிரி உலக ஆதிக்கம் நீண்ட காலம் நிலைக்காது என்பது பல நாடுகளால் உணரப்பட்டுள்ளது. அதனால் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து வளர முயற்சி செய்கிறது. அதே நேரம் எந்த ஒரு பக்கத்தையும் முழுமையாக எதிர்க்காமல் நம்பகமான கூட்டாளியாக தம்மை நிலைநிறுத்துகிறது. அதன் மூலம் இந்தியா ஒரு உலக தொழில்நுட்ப மையமாகவும் சப்ளை செயின் ஹப்பாகவும் மாறும் வாய்ப்பு உள்ளது. உள்ளூர் பிரச்சனைகளுக்கு உள்ளூர் தீர்வுகளை உருவாக்கும் திறனும் இந்தியாவுக்கு உள்ளது. மல்டி லாங்குவேஜ் ஏஐ, கிராமப்புற தொழில்நுட்பம், சுகாதாரம், கல்வி போன்ற துறைகளில் இந்தியா புதுமைகளை உருவாக்கி வருகிறது. அந்த புதுமைகள் உலகளாவிய அளவிற்கு விரிவடையும் வாய்ப்பும் உள்ளது. யுபிஐ போன்ற இந்தியாவின் டிஜிட்டல் கட்டண முறை அதற்கான மிகப்பெரிய உதாரணமாகும். மொத்தத்தில் இந்தியா சீனாவின் மாடலை பின்பற்றவில்லை, அமெரிக்காவின் முழுமையான புதுமை மாடலையும் பின்பற்றவில்லை. அதற்கு பதிலாக திறந்த அமைப்பு, பெரிய அளவிலான பயன்பாடு, தேர்ந்தெடுத்த துறைகளில் தன்னிறைவு ஆகியவற்றை இணைக்கக்கூடிய ஒரு மூன்றாவது வளர்ச்சி முறையை இந்தியா பின்பற்றுகிறது. அதனால் இந்தியாவின் வளர்ச்சி உலகத்தையும் தன்னுடைய திறனையும் இணைத்த ஒன்றாக இருக்கிறது. அந்த முறை நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் வாய்ப்பும் அதிகமாக உள்ளது.